எல்லாருக்கும் வணக்கம். முதலில் இந்த நிகழ்ச்சிக்கு என்னையும் மனைவியையும் சிறப்பு சேர்க்குமாறு அழைத்து எங்களை சில பெருமைப்படுத்திய வாணிக்கும் இந்த அமைப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இது முதலாவது நிகழ்ச்சி. இந்த அளவுக்கு சின்ன இந்த 3 வயசு பிள்ளைகளை வைத்துக்கொண்டு அதனோட ஒரு ப்ரோக்ராம் இல்லாமல் அந்த 3 வயசு பிள்ளையே 3 ப்ரோக்ராம் சேர்ந்து பார்த்துருக்கிறேன். ஒரு ப்ரோக்ராமை பழக்குவதற்கு எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி அது பழக்கிறவர்களுக்கு தான் தெரியும். 3 ப்ரோக்ராம் செய்திருக்கிறது. நான் நினைக்கிறேன் அது வாணியினுடைய அதீதமான திறமையை வெளிக்கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுதுதான் யோசித்தேன், பரதநாட்டியத்தையும் இன்னொரு பரிமாணமாக்கி இனிமேல் வளர்ந்து வருகின்ற எங்களுடைய சமுதாய பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி பரதநாட்டியத்தை யூஸ் பண்ணி வித்தியாசமாக கொண்டு வந்தால்தான் அவர்களுக்கும் நாட்டியத்தின் மேல ஒரு ஆசை வந்து அந்த முத்திரைகளை பழகிக்கொண்டு அந்த கலையை மீண்டும் இந்த நாடுகளில் தக்க வைத்துக் கொள்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறபடியால இந்த முயற்சி வந்து மிகவும் பாராட்டத்தக்கது. அதை பற்றி சிலோட இன்னும் கொஞ்சம் கூட எங்களுடைய சிறப்பு விருந்தினர்கள் கூறிக்கொள்வார்கள். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு மேலாக இந்த வாணியினுடைய திறமை என்னென்னு சொன்னால் போர் அடிக்காமல் எல்லாரையும் ஒரு அட்டென்ஷனாக வைத்துக்கொண்டிருப்பது. அந்த கிரியேட்டிவ்னஸை நான் ஒரு 4-5 வருடமாக என்னுடைய பாடசாலைகளையும் பார்த்துருக்கின்றேன், வெளி ப்ரோக்ராம்களையும் பார்த்துருக்கின்றேன். அது அவருடன் சேர்ந்து வந்தது எல்லாருடைய தந்தையாரிடமிருந்து வந்தது. இன்றைக்கு பாடினவரும் அவருடைய தங்கையாரிடம் கேள்விப்பட்டோம். அவருடைய பரம்பரை அந்த ஜீன் எவ்வளவு தூரம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருந்தோம். அத்துடன் மீண்டும் ஒருமுறை என்னையும் எனது கலைஞரை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து சிறப்பித்தமைக்கு நன்றி கூறி இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு விடைபெறுகின்றேன். வணக்கம்.